வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் சிவகாசி சிவன். இது ஒரு அற்புதமான சிந்தனை பதிவு. இன்னைக்கு ஆசையை பற்றி சிந்திக்கலாம். தாயும் தகப்பனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டதுனால தான் இந்த பூமியில் நம்ம ஆசையாக பிறந்திருக்கோம். அதனால தான் நமக்குள்ளும் நிறைய ஆசைகள் இருக்குது. நிறைவேறாத ஆசைகள் நிறையவே இருக்குது. புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம் அப்படிங்கிறாரு. ஆசையை நீக்கி நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அந்த பூமியில் முடியாது. கண்ணதாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசைங்கிற அந்த அலை கடல் தான் நம்முடைய வாழ்க்கை பயணமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்காரு. அப்போ ஆசையை அடக்கலாமா அப்படின்னா ஆசையை அடக்கக்கூடாது. ஆசையை அடக்க அது பீறிட்டு பேராசையாக போய் உட்காந்துருக்கும். அப்போ ஆசை என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு மிகச்சிறந்த வழிமுறையை கொடுக்காரு நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆசையை அடக்காதீங்க, ஆசையை சீரமைங்காரு. ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை நமக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைங்கிற 3 ஆசைகள் இருக்குது. இது 3மே நமக்கு தேவை. இந்த மண் மீது பிறந்ததுனால தான் நமக்கு மண்ணாசையே வருது. ஒரு தாய் நம்மளை பெற்றெடுத்து 25 வருடம் அரவணைத்து வளர்க்குறா. அதன் பிறகு நமக்கு ஒரு மனைவின்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட துணையோடு நம்ம வாழ்கிறோம். அதனால தான் அது பெண்ணாசை. பொன்னாசை ஏன் வருது? நம்முடைய வாழ்க்கை வசதிக்கு அது தேவைப்படுது. அப்போ அந்த 3மே நியாயமானது தான். இந்த 3ஐயும் வரைமுறைப்படுத்துங்க அப்படிங்காரு. ஆசையை சீரமைங்க அப்படிங்காரு. ஒரு ஆசை வருது அப்படின்னா அது நியாயமான ஆசையான்னு பார்க்கணுமா? அதுக்கு பிறகு அந்த ஆசையை அடையக்கூடிய வழிமுறைகள் இருக்கா, வசதி வாய்ப்புகள் இருக்காங்கிறதே சிந்திக்கணுமா? சரி, அந்த வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா அதன் பிறகு இந்த ஆசை நமக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் தருதா அப்படின்னு பார்க்கணுமா? துன்பம் தந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுறணும். அந்த ஆசையை, அது நன்மையைத்தான் தருதுன்னா அந்த ஆசையை வச்சுக்கலாம். அது நியாயமான ஆசை தான் அப்படின்னு சொல்லி ஆசை சீரமைத்தல் பயிற்சியில் மிக அற்புதமாக கொடுக்காங்க. ஒரு கவியில், மண் மீது பெண்துணையால் பொன்கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதியுடனே செயல்படுத்துவோங்கார். இந்த ஆசையெல்லாம் மாற்ற வேண்டாம், புத்தி கொண்டு அந்த ஆசையை சீரமைத்து வாழுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆசைங்கிறது ஒன்று பட்டாதான் உங்களால் லட்சியங்களை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நாமும் அதை கடைப்பிடித்து வாழ்வோம். நன்றி நண்பர்களே.